ஞாபகம் இல்லையா? கல்யாணம்ன்ற பேர்ல இந்த நாடகத்தை நடத்தி வச்சதே நீங்க தானே. அத பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லல்ல? கண்மணி, என்கிட்ட பேசணும் தானே வந்தீங்க. சரி, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. ஏய், அவங்களே ரொம்ப நொந்து போய் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா, ரொம்ப தப்பு. நீ சும்மாருமா. தப்பு சும்மா இவங்க பண்ற தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்கடா. அவ்வளோ வசதியாவ அப்புறம் ஏன்டா உன்னை அல விட்டுட்டு போனா? ஏய், கோவம், அவ்வளோ கோவம், கோச்சிக்கிட்டு போயிட்டாடா. நீ என்னடா கல்வி வேலை பண்ண? அது இங்க பாரு, பஞ்சாயத்துன்னு வந்துட்டா நடுவுல பம்ப கூடாது, சரியா? சொல்லு. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே தீர்ப்பு சொல்ல முடியும். நான் ஏன்டா என் கதையை உங்ககிட்ட சொல்லணும்? ஏய், இங்க பாரு, நீ தானே ஒப்பாரி வச்ச. நாங்க இங்க உட்காந்து பாதி கதையை கேட்டோம். உன் பொண்டாட்டி ஏன் உன்னை விட்டு போனான்னு தெரியலன்னா எங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும். ஒழுங்கா மீதி கதையை சொல்லு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்டா. அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் கோச்சிட்டு போயிட்டா. இது என்னடா அநியாயமா இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 1-2 லவ் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் ஒரு மேட்டரா? எப்படி அட, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி கொஞ்சம் புரிய வைங்கப்பா. 2 பேரையும் சேர்த்து வைங்கப்பா. உங்க எல்லாத்துக்கும் புண்ணியமா போவோம். ஷோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? முதல்ல எல்லாரும் இங்க இருந்து போங்க. இடியாப்பம் வடகரி, இடியாப்பம் வடகரி.